ஏ அம்பு, என்னத்த அப்படி உட்காந்துருக்க? என்ன அப்பத்தா பண்ண சொல்ற? சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏன் அப்பத்தா? ஒன்றும் இல்லத்தா, சும்மா தான் கேட்டேன். வேறு அப்புறம் உன் ஆத்தாக்காரி இப்படி பேசுகிறா வைக்கிறா, அந்த முள்ள இருக்காளே அவ வந்து நம்மளை திட்டிட்டு பேசிட்டு போனா அதனால கோவப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுலாம் உட்காந்துருக்காதத்தா. இல்ல அப்பத்தா, அம்மா பேசுறதுக்கெல்லாம் நான் கோச்சிட்டு எங்க அப்பத்தா போவேன். ஆனா கௌதம் அம்மா பேசுனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன் அப்பத்தா, அந்த நேரத்துல நான் கோவப்பட்டதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நியாயமான கோவமா இல்ல நான் பண்ணது தப்பா அப்பத்தா? எனக்கு புரியாம தான் நான் உன்கிட்ட கேக்குறேன், சொல்லு. இதா வீடு அவ பேசுறான்னு நீ இப்பத்தேன் அவளா ஒரு ஆளு. என்னமோ நம்ம நேரம் நம்ம கிட்டே காசு பணம் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளை இப்படியெல்லாம் பேச மாட்டாளுங்க. நம்ம கிட்ட தான் காசு பணம் இல்லாம இருக்கு, அப்புறம் எல்லாரும் பேசத்தான் செய்வாளுங்க. அதெல்லாம் ஏன் கண்டுக்கிட்டு? அப்புறம் ஒண்ணு இங்க வேற அம்பு சொல்லப்பட்டா. ஒன்றும் இல்லடி, நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் இப்போ உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு கூட வந்துட்டேன். இங்கே வாரடி, நானே என் பேத்தி அந்த பயலுக்கு கட்டி வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன பத்த சொல்ற? நிசமாவா? நீயா சொன்ன இத? நீ தான் ஆளுக்கு முன்னாடி வேணானோனான்ட்டு இருப்பியா? நீயா சொன்ன? ஆமா ஆமா, வேற என்ன பண்ண? நேத்து நீ இப்போ எப்படி வீரகாரமா பேசுன தெரியுமா? அதை பார்த்ததுமே எனக்கு உடம்பே சிலுத்து போச்சுதா. என் பேத்தி அப்படியெல்லாம் பேசுறான்னு அப்படி இருந்துச்சு பாத்துக்க. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நான் என்னதான் பண்ணாலும் என் பேத்திக்கு அந்த கௌதம் பையில தான் நான் கட்டி வைக்க போறேன். உங்க அம்மா ஊரை விட்டு போகணும்னு ஒத்த காலில் நிக்கிறா. அப்பதான் ஊரை விட்டெல்லாம் வேண்டாம், அதுக்கு நான் ஒத்துக்குவேனா என்ன? அதெல்லாம் முடியாது, இந்த ஊர்ல தான் நம்ம இருந்தாகணும், இவங்களுக்கு பயந்துகிட்டெல்லாம் நம்ம ஏண்டி போகணும்னு சொல்லிட்டு தாண்டி வந்திருக்கேன். ஏன் போகணும்? நம்ம நம்ம வாட்டுக்கு நம்ம வீட்டில் இருப்போம். இவ்வளோல வந்து நமக்கு ஒரு நேரத்துக்கு சோறு போட போகிறாளுவ, ஒரு நேரத்துக்கு கஞ்சிக்கு ஆக மாட்டாளுவ. பேசுகிறாளுக பேச்சு ஏதோ பிள்ளையும் பையனும் ஆசையாக விரும்புதுவோ, ஏதோ அதுவளுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்குதும் போல், அந்த பையனுக்கு இந்த பிள்ளைய பிடிக்கும் போல், இவளுக்கு அந்த பையனை பிடிக்கும் போல். சரி நல்லா இருந்துட்டு போட்டுன்னு நினைக்கிறாளுகளா பாரு. என்னம்மா வரைஞ்சு கட்டிட்டு வராளுக. ஏன்னா நம்மக்கிட்ட பணம் காசு இல்லையா, அதாண்டி இவளுக்கு குறை. அப்படியே அப்போ அம்மா கிட்ட சொன்ன முடியாதுன்னு சொல்லிட்டே இல்லை? அப்படியெல்லாம் இந்த ஊரை விட்டு வரணும் அப்படின்னா நானும் வரல அப்பதா. போ அப்பதா, எனக்கு இங்க இருக்கதான் பிடிக்கும், அங்க வரலாம் பிடிக்கல அப்பதா, சொல்லிட்டேன். இப்ப யாரடி முதல்ல போறோம்னு சொன்னது? அதெல்லாம் இல்ல. சரி வா, உங்க அம்மா கஞ்சி ஆச்சி வச்சிருக்கா, சாப்பிடுவோம். பத்தா பசிக்கவே இல்லை, என்னமோ போல இருக்கு பத்தா. ஏதோ யோசனையாவே உட்காந்துருக்கேன். ஆனா சந்தோஷமா தான் இருக்கு. நேற்று நாமளும் ரிப்பீட்டா நல்லா பேசணும் அப்படின்னு, ஆனாலும் ஒரு பக்கம் சோகம் தான் பத்தா. விடுத்தா, சோகப்பட்டு என்ன பண்றது? ஒன்னத்துக்கும் ஆகாது, உப்புக்கு ஆகுமா புளிக்கு ஆகுமா? விடு, எது நடக்குமோ அது நல்லாவே நடக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு நினைக்கணும், புரிஞ்சுதா? சரி அப்பதா, எல்லாமே நல்லபடியா நடந்தா ரைட்டு தான். பாத்தா நீனும் கஞ்சி குடிச்சீங்கன்னா நாங்களும் சாப்பிடுவோம்ல, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா அது ஒரு மாதிரி தானே. நாங்க மட்டும் போய் ஒன்னையே விட்டுட்டு சாப்பிட்டா சாப்பிட முடியுமா முதல்ல? இல்ல நாங்க தான் சாப்பிடுவோமா சொல்லு? எனக்காக நீங்க பட்னி கிடக்கணும், நீங்க வாட்டுக்கு சாப்பிடுங்க அப்பத்தா, நான் வாரேன். வாத்தா அம்பு, உன் பக்கம் தானே நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பின்ன என்ன உனக்கு இப்ப? வாவே சாப்பிடுவோம். அதுக்கு இல்லப்பட்டா, என்னமோ போல பசிக்கிறது மாதிரி மலமதான் இருக்கு வயிறு, அதுக்குத்தான் சொன்னேன். சரி சரி வாரேன். எடி அம்பு, அருவி பாப்ல, என்ன சொல்லவே இல்ல இங்க வந்திருக்க? உன்னையும் நான் பார்க்கவே முடியலன்னு இப்பதான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? கரெக்டா வந்திருக்கப்ல. வாயா, நல்லா இருக்கியா? எங்க உன் புருஷன்? எப்படித்தான் நம்ம வீட்டுக்கு வந்த நீ? உன் மாமியாக்காரிக்கு தெரிஞ்சுன்னா உன் காலை வெட்டி விடுவாத்தா, பத்திரமா இரு. எப்படி வந்த? ஏன் பத்தா வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னா சொல்லலத்தா. இல்ல வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அவ சொல்லி வைப்பா, எப்படி நம்ம வீட்டுக்கு விட்டா, அதுக்குத்தான் சொல்ல வரேன். பிரியாணி செஞ்சுச்சா பத்தா அம்மா? விருந்துக்கு என்ன கூப்பிட்டு இருந்துச்சா? அதான் நான் அன்பு அந்த பக்கம் வருவான்னு பார்த்துருந்தேன், நம்ம வீட்டு பக்கம். அவ வார மாதிரியே தெரியல. சரி அவ வரமாட்ட போல, நாமளே கொண்டு போய் கொடுப்போம் அவளுக்கு அப்படின்னுட்டு நான் தான் அப்பதான் எடுத்துக்கிட்டு வந்தேன். சரிதா, அப்படி உட்காரு. இருக்கட்டும் அப்பத்தா. ஏதோ பிரச்சனை நீலே, என்ன அதை எத்த கேக்குற? உனக்கு தான் அம்பு கௌதம் விஷயம் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாமையா பின்ன சொல்லுறேன், தெரிஞ்சுதான் சொல்லுறேன். அது அவங்க ஆத்தாக்கறி முல்லைக்கு தெரிஞ்சு வச்சுட்டா. அருவி இங்க விளக்கம் அதை தூக்கிட்டு வந்துட்டா. அன்பு நல்ல பேசி விட்டுட்டாதா, எனக்கு ஒரே சந்தோஷம் அவன் ஃப்ரெண்டு பேசுனதுல. எடி உண்மையாவ அப்பத்தா சொல்றது? ஆமா அருவி, கௌதம் வந்துட்டான் தெரியுமா? கௌதம் வந்ததுதான் அவங்க அம்மா விட்டுட்டே போச்சு, இல்லைன்னா ஓவரா பேசிட்டு இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. என்னடா இப்படியெல்லாம் முள்ளையத்தை பேசுறது வைக்குது அப்படின்னுட்டு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இன்னொன்னு எங்களை வீட்டை விட்டு இன்னைக்கு ஊருக்கு போக சொல்லிடுச்சு. நாங்க தான் வீட்டுல இருக்கோம், திருப்பியும் வந்து பிரச்சனை பண்ணதோ பண்ணலையோ எனக்கு அது வேற பக்குன்னு இருக்குடி அருவி.
என்ன பண்றதுனே தெரியல. கௌதம் வந்து சூப்பரா பேசினாடி. ஆமாடி. நீ அழகா இருக்கடி இந்த சாரியில. சரி சரி, அப்புறம் பாத்துக்கு பேசலாம். இந்த சாப்பிடு முதல்ல, அப்பதான் நீங்களும் சேர்ந்து பிரியாணி சாப்பிடுங்க. இருக்கட்டும், அந்த பிரியாணி எல்லாம் தின்னா என்னமோ வயிற்றுக்குள்ள மதம் ஒரு போல இருக்கும். சாப்பிட்டு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அது எனக்கு செட் ஆகாதுதா. நமக்கு இந்த பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி வடச்ச கஞ்சி குடிக்கிற மாதிரி சரி வருமா? இந்த பிரியாணி எல்லாம் எண்ணத்துல சேர்ந்தது. எங்க அப்பத்தா ஒரு லூசுடி, நீ குர்ரி, நான் சாப்பிடுறேன். பத்தியாடி உங்களுக்கு இருக்கிற துமுற. ஆமா அப்பத்தா, அப்புறம் இருக்காதா இது பின்ன. சரிதா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. அப்பத்தா அந்த ஒரு ஆட்டுக்குட்டியெல்லாம் மேன்னு கத்திட்டு கிடக்கு. காட்டை பக்கம் கொண்டே ஒரு நெட்டு கவுத்துல கத்தி விட்டேன்னா அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். எங்கடி அன்பா மாட்டை வயல்ல கட்டிட்டு வரேன்ட்டு போனாடி. அதான் இவளை எந்திரி சாப்பிடுவோம்னா பசிக்கலன்னுட்டா. இப்ப பிரியாணியை கண்டதும் ஆத்தாளுக்கு பசிக்கும். ஆமா அப்பத்தா, பிரியாணியை கண்டதும் நம்மளுக்கு பசிக்கும்ல. ரொம்ப பேசாதடி, கொண்டு வாங்க. சரிடி, இந்த வாரேன். எப்பவுமே உங்க வீட்டுல ஏதாவது செஞ்சா என்னை கூப்பிட்டு கொடுப்ப. அதே பழக்கத்துல இப்பவும் கொண்டு வரியே, பரவாயில்லடி. ஆமா, உன் கூட கிருஷ்ணா வந்தாரா விருந்துக்கு? லூசி, அவர் வராம விருந்து நடக்குமா? லூஸ் மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவரும் நானும் தான் வந்தோம். அவரே சாப்பிட்டுட்டு வீட்டில் சத்த நேரம் தூங்குறேன்னு சொன்னார். பிரியாணி சாப்பிட்டது கறக்கமாக இருந்துச்சுன்னு. நான் அப்புறம் உன்னை பார்த்து பேசணும், 4 நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி தாண்டி வந்தேனே. ஆமால்ல, மாப்பிள்ளை பொண்ணு வந்தா தானே விருந்தே வைப்பாங்க. அப்புறம் பெருசா பேசுறப்ப அங்கிட்டு லெக் பீஸ்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கப்ல, அழகா இருக்கு. டி ரொம்ப நேரமா பேசிட்டே தான் இருக்கோம், சாப்பிடுறீ. சரிடி. ஐயோ, உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்றேனே, உட்காரு கட்டு இல்ல. இருக்கட்டும்டி, இப்பதானே நான் சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் என்னத்தை நீ பார்க்க வச்சு வேற சாப்பிடுற? சாப்பிடுங்கிட்டு. சரி. எங்கடி இந்த அன்பு இருக்கிறா? எங்கடி? எவடி இவ? ஏத்தா அருவி, இவ விட்டு நிக்கிறா என்ன? ஒன்னும் இல்லத்த, சும்மா அவளை பார்க்கலான்னு வந்தேன். ஓ, பார்க்கலாம் வருவியோ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு? உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். என்ன அப்பத்தா? என்னடி நொன்னு அப்பத்தா? ஏண்டி, ஊர்ல உனக்கு வேற பயலே கிடைக்கலையாடி? என் பேரன் தான் உனக்கு கிடைச்சானா? ஏண்டி என் பேரன் முன்னாடி சுத்திரியாம்ல? ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறோம்? எங்கடி உன் அப்பத்தாவும் ஆத்தாக்காரியும்? அவளுக்கு பாரு, இப்ப உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் விட்டு என் பேரன் பின்னாடி சுத்தி அவனை நீ கவுத்துருப்ப? சொல்லுடி. அப்பத்தா ஒரே நடிப்பியடி. ஏதாவது கேட்டா மட்டும் நீயும் உன் ஆத்தாக்காரியோட உன் அப்பத்தாக்காரியோட நடிக்கிற நடி. அப்பப்பா, உங்களுக்கு அவார்டே தரலாம்டி நீங்க நடிக்கிற நடிக்கி. அத்தை, அன்பு பாவம் அத்தை, அவளை எதுவும் திட்டாதீங்க. ஒன்னே முதல்ல சும்மா விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யாருக்கிட்ட கேட்டு இவ வீட்டுக்கு நீ வந்த? என்கிட்ட கேட்டியா? யார்கிட்டடி கேட்ட? நான் கிருஷ்ணா கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். புருஷன் பேர சொல்றிய, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். எல்லாம் உன்னை சொல்லி குத்தம் இல்லை, அவனை சொல்லணும்டி, அவனை சொல்லணும். அந்த அளவுக்கு உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கேன். நீ அப்படி பேசுற? இங்க பாரு, இவ வீட்டுக்கு வரலாமாடி? நீ வரலாமா? இவ அவனை கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துக்காரடி. இவ வீட்டுக்கு நீ ஏண்டி வந்த? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவ உறவு இவ்வளோதான் வச்சுக்க, ரொம்ப நீடிக்காத. இது கல்யாணத்துக்கு அப்புறம் இவளை பார்க்கணும் பேசணும் நினைக்காதன்னு உன்கிட்ட சொல்லி தானடி வச்சேன். இல்லைங்கத்த, இவளுக்கு கௌதம பிடிக்கும், அதனாலதான் அவங்கள வேண்டான்னு சொன்னா. இவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு வராதடி, அப்படிதான் சொல்லுவேன். ஒழுங்கா மரியாதையா இன்னும் 10 நிமிஷத்துல உன் ஆத்தா வீட்டுக்கு என்ன, உன் ஆத்தா வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. மரியாதையா என் வீட்டுக்கு போற, புரிஞ்சுதா? சரிங்க அடி. பின்ன என்ன நின்றுட்டு இருக்க? இந்த போறேன். ரவி, அதான் என் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, பின்ன எதுக்குடி என் கூட சேர்ந்த பேசுற, பிரியாணி கொண்டுட்டு வந்த? ஆஹா, அன்பு உயிர் தோழிக்கு அங்க இருந்து உன் ஆத்தா வீட்டுல செஞ்ச பிரியாணியை கொண்டுகிட்ட இங்க வந்த? ஏண்டி, மாமியாக்காரி குத்துக்கல்லா இருக்கனே, மாமனார்காரன் குத்துக்கல்லா இருக்கானே, ஒரு குழந்தனா இருக்கேன், குழந்தையா இருக்கேன், எல்லாம் இருக்கிறாளவோ. அக்கா மாதிரி ஒருத்தி இருக்கிறா, பிள்ளையே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நீ ஒரு சொட்டு பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருப்பியாடி? இவ உனக்கு அவ்வளவு முக்கியமா போச்சு இல்ல? சொல்லுடி, சொல்லு. அவளுக்கு பிரியாணினா பிடிக்கும், அதான் ஆசையா கொண்டுட்டு வந்தேன். என் குணம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. என்கிட்ட அந்த வேஷம் போடுற வேலையெல்லாம் விட்டுவிட்டு இருக்கிற வேலை இருந்தா ஏதாவது போய் பாரு. போய் உன் புருஷனை கிளப்பிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ற, புரிஞ்சுதா?
ஆ சரிங்க அத்தை. கேரடி, உனக்கு கடைசியா சொல்றேன், என் பேரன் முன்னாடி சுத்துற வேலையை விட்டுவிட்டு உன் சோழி என்னமோ அதை பாரு. திரும்பி அவன் முன்னாடி சுத்திக்கிட்டு திரிஞ்ச நடக்கிறது வேற. ஏன் அருவி, இந்த அப்பதாவுக்கு 4 துண்டத்தை தூக்கி போட்டிருக்க வேண்டியதானடி? தூக்கி போட்டிருந்தா அப்படியெல்லாம் பேச்சு பேசுமா? எனக்கு மட்டும் பிரியாணி கொண்டு வந்தோன்னா கோவம் வர்றத பத்தியாடி? எவ்வளவு எக்கத்தாலண்டி உனக்கு. என்னமோ நான் நாய் மாதிரி தூக்கி போட சொல்ற எலும்ப. பேசாம இருடி அம்பு. உன்ன மாதிரி என்னை அழுதுட்டா இருக்க சொல்ற போடி. அப்புறம் 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 அப்பத்தா நாச்சியம்மா அப்பத்தா எக்கத்தாலமா பேசுற? இல்ல அப்பத்தா, உங்க அளவுக்கெல்லாம் பேசவர் பத்தியலா தொண்டே கட்டி வச்சு பிரியாணி கையில வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னா எப்படி அப்பத்தா பாத்துக்க முடியும்? சரி அதை விடுங்க அப்பத்தா, பேச்சுக்கு வருவோம். அப்புறம் உங்க பேர முன்னாடி நான் தெரியறேன்னு சொல்றியா? எப்ப பத்தியா? ஆனா அப்பத்தா அது என்னவோ உண்மைதான். ஆனா கடவுளே வந்து நிறுத்தினாலும் உங்க பேரை என் பின்னாடி தெரியறத விட மாட்டான். அதை மறந்துடாதீங்க அப்பத்தா. கடவுள் போட்டு முடிச்சப்பத்தா உங்க பேர் என்ன நானும் சேர்றது, அது யாராலையும் மாத்த முடியாது. இதை நினைச்சு நீங்க இருக்கிற பிரச்சனை கூட முடியும் ஏத்திக்காதே அப்பத்தா. புரிஞ்சுதா அப்பத்தா? புரியுதா அப்பத்தா? இதுக்கு மேல நான் விளக்க சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது சரி, எங்கடி உன் ஆத்தாவும் அப்பத்தாவும்? என் ஆத்தா மாடு கட்ட போயிருக்கு, என் அப்பத்தா ஆடு கட்ட போயிருக்கு. வேற என்ன கேள்வி? சரி அப்பதா, எனக்கு பிரியாணி ரொம்ப நேரமா வச்சிட்டு இருக்க பிடிக்காது. உங்களுக்கு பாதி தரைய சாப்பிடறீங்களா? எனக்கு ஒன்றும் வேணாண்டி. இந்த திமுரு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் சொன்னது சொன்னதா இருக்கணும். சும்மா பின்னாடி திரிஞ்சிட்டு சுத்திட்டு இருந்தா நடக்கிறது வேற. சொல்லிவிட்டேன். சரி அப்பதா, பார்க்கலாம். அடச்சை, ஆத்தா அப்பதா இருந்திருக்கணும், நடக்கிறது வேற. என்னமோ நீ திமுரு பேசுறதுனால அதை போய் தொலைகிற மாதிரி இருக்கு. என்னடி பேசி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நின்றுட்டே இருக்க? போகலையா வீட்டுக்கு? இந்த போறேங்க அத்தை. அவகிட்ட ரகசியம் பேசணுமோ? ரகசியம் என்னடி? தோழி முடிவு பண்ணி விட்டியலா ஒரு வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு? நீ வந்ததும் அவளை இழுத்து கொண்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியோ? அப்படியெல்லாம் இல்லத்த. ஆமா சொல்லடி, இப்பதான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு இருக்கா. இங்க பாருடி, என் பொறுமையை சோதிக்கிற அடிச்சேன்னு பாத்துக்க.